ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது ராஜ் டிவியின் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ரேட்டிங்ஸும் போடுவோம். அடுத்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான எல்லா மூவி அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ஷோலையும் உங்களுக்காகவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் போன வாரம், அதாவது டிசம்பர் 29, 2023 இயர் எண்டில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அந்த வகையில் மதிமாறன் அப்படிங்கிற திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த மதிமாறன் திரைப்படத்துடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபா பட்ஜெட்டில் உருவாயிருக்கு. இந்த படத்தை போன வாரம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 4 lakhs எடுத்திருந்தாங்க, செகண்ட் டே 5 lakhs. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனாலுமே 4th 5th டேலாம் இவங்களுடைய கலெக்ஷன் டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் 1 வீக்கில் இது வரைக்கும் இவங்களுடைய கலெக்ஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30 லட்சம் தான் எடுத்திருக்காங்க. இது ஒரு மீடியம் பட்ஜெட் ஃபிலிமா இருந்தாலும் இந்த கலெக்ஷன் ரொம்ப கம்மி. அண்ட் நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜ் கேட்டகரி பிடிச்சிருக்காங்க. நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ரிலீஸ் ஆன இன்னொரு லோ பட்ஜெட் ஃபிலிம் தான் நந்திவர்மன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த படமுமே 4 கோடி ரூபா பட்ஜெட்டில் தான் உருவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lakhs எடுத்திருக்காங்க, செகண்ட் டே 6 lakhs எடுத்திருக்காங்க, தேர்ட் டே அகைன் 5 lakhs எடுத்திருக்காங்க. ஸோ இதே ரேஞ்சில் தான் இவங்களுடைய கலெக்ஷன் மெயின்டைன் ஆகிட்டே இருந்திருக்கு. இது வரைக்கும் இந்த 1 வீக்கில் நம்ம தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 30 லட்சம் தான் எடுத்திருக்காங்க. அதனால நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் ஆவரேஜ் கேட்டகரி பிடிச்சிருக்காங்க. ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிங்கிற படமும் போன வாரம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படமும் ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் தான். 3 கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் உருவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lakhs எடுத்திருக்காங்க, செகண்ட் டே 6 lakhs அண்ட் தேர்ட் டே 8 lakhs. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய கலெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, செகண்ட் வீக்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக அடி எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்லையும் அபவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. ஜித்தன் ரமேஷ் நடிப்பில் போன வாரம் வெளியான திரைப்படம் தான் ரூல் நம்பர் 17 அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்துக்கு நிறைய பில்டப்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் படம் எப்படி இருக்குது, எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் தான். 4 கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படம் உருவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே 4 lakhs எடுத்திருக்காங்க, செகண்ட் டே 5 lakhs அண்ட் தேர்ட் டே 6 lakhs. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் இந்த 1 வீக்கில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 25 lakhs கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஓரளவுக்கு டீசென்ட் கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ஆவரேஜ் கேட்டகரி பிடிச்சிருக்காங்க. 2023 இயர் ரெண்டில் சில பல சர்ச்சைகளை தாண்டி ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் தான் சரக்கு அப்படிங்கிற திரைப்படம். ஏன் சர்ச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அண்ட் அவரே இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த படமும் 3 கோடி ரூபா பட்ஜெட்டில் தான் உருவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs எடுத்திருக்காங்க, செகண்ட் டே 3 lakhs. இப்படி 2-3 lakhsலேயே தான் வந்து மெயின்டைன் ஆயிருக்கு எங்களுடைய கலெக்ஷன். இது வரைக்கும் இந்த 1 வீக்கில் வெறும் 13 லட்சம் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் பிலோ ஆவரேஜ் கேட்டகரி பிடிச்சிருக்காங்க. இத்தனை படங்கள் கூட சேர்ந்து போன வாரம் டிக்டாக் அப்படிங்கிற ஒரு ஹாரர் ஃபிலிமு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படமும் ஒரு சில சர்ச்சைகள் தாண்டி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துடைய கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 13 லட்சம் தான் எடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் தான். 3 கோடி ரூபா பட்ஜெட்டில் உருவாகி 13 லட்சம் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவே கொஞ்சம் கம்மியான கலெக்ஷன் தான். அண்ட் இன்னொரு திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, வட்டார வழக்கு அப்படிங்கிற திரைப்படமும் ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் தான். 3 கோடி ரூபா பட்ஜெட்டில் உருவான இந்த படத்துக்கு ஒரு வாரத்தில் 13 லட்சம் தான் கிடைச்சிருக்கு. இந்த 2 திரைப்படங்களும் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. போன வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். ரீசெண்டாக ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி 2 வாரமாக தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அதுதான் சபாநாயகன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தில் அசோக் செல்வன், மேகா ஆகாஷ் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த 2 வாரத்தில் 3 கோடியும் தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டீமுக்கு நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் சார்பாக விஷயம் தெரிவிச்சுக்கலாம். அண்ட் அந்த திரைப்படம் நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் கேட்டகரி பிடிச்சிருக்காங்க. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வாரம் நியூ என்ட்ரி. இந்த வார நியூ என்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஜனவரி 5, அதாவது இந்த 2024ஓட ஃபர்ஸ்ட் வாரத்தில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அந்த வகையில் அரணம் அப்படிங்கிற திரைப்படம் ஜனவரி 5 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தின் மூலமாக ப்ரொடியூசராகவும் ஆக்டராகவும் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு பாடலாசிரியர் பிரியன். அவருடைய அட்டெம்ப்ட்டுக்கு எவ்வளோ சக்ஸஸ் கிடைக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் ஜனவரி 5 கும்பாரி அப்படிங்கிற திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் மகானா அண்ட் அபி சரவணன் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வாரம் நியூ என்ட்ரியில் எங்கள் வீட்டில் பார்ட்டி அப்படிங்கிற திரைப்படமும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தை கே சுரேஷ் கண்ணா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த 2024ஓட நியூ இயர்க்காகவே இந்த டைட்டில் வச்ச மாதிரி இருக்குது. ஸோ படம் எவ்வளோ வைபிங்காக இருக்குது அப்படிங்கிறத தியேட்டர் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
உசிரே நீதாண்டி அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வாரம் நியூ என்ட்ரி செக்மெண்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சுதாகர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லை, மியூசிக் டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே இந்த திரைப்படத்துக்கு அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த வாரம் இந்த படத்துடைய கலெக்ஷன் எல்லாம் பார்க்கலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட். ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் அடுத்த வாரம், அதாவது பொங்கல் திருநாளை முன்னிட்டு என்னென்ன படங்கள்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் முதல் இடத்துல இருக்கிறது அயலான் அப்படிங்கிற திரைப்படம் தான். ஏன்னா நானே இந்த படத்தை பற்றி மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் நிறைய தடவை பேசியிருக்கேன். ஸோ இந்த அயலான் திரைப்படத்தை ஆர் ரவிக்குமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், பானுப்ரியா, யோகி பாபு இந்த மாதிரி மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்தை ஏலியன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. படம் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். ஸோ ஒரு வாரம் வெயிட் பண்ணி படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் அடுத்ததாக கேப்டன் மில்லர் திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த படத்தை பற்றியும் நிறைய தடவை நம்ம ஷோலேயே நான் பேசியிருக்கேன். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த வாரம் ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. அருண் மாதேஸ்வரன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் தனுஷ், பிரியங்கா, அருள் மோகன் இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. எங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தா ஜான்வரி 12 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஜான்வரி 15 அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எது உண்மைன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் இந்த பொங்கலுக்கு தான் ரிலீஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பொங்கலை டபுள் டமாக்கா ட்ரீட்டோட செலிப்ரேட் பண்ணலாம். இந்த 2024 பொங்கலுக்கு கேப்டன் மில்லர், அயலான் இந்த 2 படத்துக்கூடையும் போட்டி போட்டு இன்னொரு திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது ஜான்வரி 12 அன்னைக்கு. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷன் சாப்டர் 1 அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜயோட டைரக்ஷனில் அருண் விஜய் அண்ட் ஏமி ஜாக்சன் இந்த படத்தில் இணைந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 படங்களும் போட்டி போட்டு எந்த படம் வெற்றி பெறுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பொங்கலை முன்னிட்டு ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமும் ரிலீஸ் ஆகுது. இதுதான் மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, கேட்ரினா கைஃப், ராதிகா ஆப்தே இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே பிக் ஸ்டார்ஸ் தான். ஸோ விஜய் சேதுபதி கோலிவுட் மட்டும் இல்லாமல் பாலிவுட்லேயும் போய் கலக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் அவருடைய கெரியரில் எவ்வளோ பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய டைரக்ஷனில் லால் சலாம் அப்படிங்கிற திரைப்படமும் உருவாயிட்டு இருக்கு. இந்த படமும் பொங்கலை முன்னிட்டு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோலும் பண்ணியிருக்காரு. அநேகமாக பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல, வந்ததும் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்க முதல் திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கலான் அப்படிங்கிற திரைப்படம் தான். ஏன்னா இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, எப்படா படம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. பா ரஞ்சித் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் சியான் விக்ரம், மாளவிகா மோகன், பார்வதி இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்தை ஜான்வரி 26 அதாவது ரிபப்ளிக் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மலாம் எதிர்பார்க்குறோம். ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 7 மலை 7 கடல் அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. டைரக்டர் ராம் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அவருடைய இயக்கத்தில் நிவின் பவுலி, அஞ்சலி, சூரி இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா டைரக்டர் ராமுடைய கதைகள் எல்லாமே அந்தளவுக்கு யூனிக்காக இருக்கும். இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே இருக்க ஆர்வம் எனக்கு புரியுது. இந்த படத்தையும் ஜான் 26 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்மளாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க, எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத்தனை படங்கள் கூட சேர்ந்து நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் ரிபல் அப்படிங்கிற திரைப்படமும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தை நிகேஷ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ், நமிதா பைஜு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு பைலிங்குவல் ஃபிலிம் தான். இந்த படத்துடைய ட்ரைலர் பார்த்த எல்லாருமே ஜிவி பிரகாஷ் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு நிறைய பாராட்டுகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் அடுத்ததாக ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பேச போகிறோம். குங்ஃபு பாண்டா 4 அப்படிங்கிற திரைப்படமும் இடம் பிடிச்சிருக்கு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3க்கு நல்ல ரிவ்யூஸும் கலெக்ஷனும் கிடைச்சிருக்கு. இந்த படமும் ரிலீஸ் ஆனதும் அந்தளவுக்கு கலெக்ஷன் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, அடுத்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் விஜய் நர்மதா. யூ வாட்சிங் மீ ஆன் ராஜ் டிவி.